ஏய் மேகி, அன்னைக்கு நான் உன்னை ப்ரொப்போஸ் பண்ண வந்தப்ப என்னை எப்படி அவமானப்படுத்தின, இந்த தாத்தா கிட்ட உன்னை எப்படி மாட்டி விடுறேன் பாரு. வாவ், so sweet. என்னம்மா யார் இவரு? இது அக்ரிமெண்ட் கல்யாணம். பணத்துக்காக இவனுங்க ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சி, என்னடா ஏண்டா ஃப்ராடுங்க மேல ஃப்ராடா இருக்கீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமாடா? என்னடா தெரியும்? ஏன்டா சொத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா, இவனுங்க யாரையும் நம்பாதீங்க தாத்தா. இவனுங்க எல்லாம் சீட்டர்ஸ் தாத்தா. யாரையுமே நம்பாதீங்க. ஃப்ராடு பசங்க, அயோக்கிய பசங்க. இவனுங்க பண்றது திருட்டு கல்யாணம் தாத்தா. ஒரு பூக்கூடை காதல் பிசாசு காதல் பிசாசு ஏதோ அவஸ்தை பரவாயில்லை. அர்ஜென்ட்டா ஒரு பிளேட் நட்ஸும் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸும் சீக்கிரம். நட்ஸா? கலந்து போச்சு போல இருக்கு. எதுக்கு? கேட்கறத கொடுக்க வேண்டியதானே, அதான் நமக்கு வேலை. முன்னாடியே கலர வேண்டியது, இப்பதான் கலந்துக்கு போல இருக்கு. யார தேடுறா? என்னது இது இன்னும் காணோம்? இந்த டைம் தானே வரேன்னு சொன்னா? ஐயோ, என் தாத்தா வர வந்துருவாரு. ஓப்லி, என்ன பண்ணிட்டு இருக்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேகி, என்னது இது? நீதானே கேட்ட நட்டுன்னு. நான் போல்டு ஸ்க்ரூ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். You stupid idiot monkey donkey. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஒன்னதான். நான் கேக்குறது இந்த நட்ஸ் இல்ல, வறுத்து சாப்பிடுற கடலை. கடலை போறதுக்கு கடலையா? இந்த மாதிரி பெரிய பீட்ரு நட்ஸு போல்டுன்னு. தோலா கொறிக்க கடலை கொண்டு வானா கொண்டு வர மாட்டேனா? சரி நண்பா, போய் கொண்டு வரியா? இருந்தா தானே கொண்டு வரதுக்கு. எனக்கு எதுவுமே வேணாம், நீ முதல்ல கிளம்பிக்கிறது. நான் ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க உட்கார்றதுக்கு கமிஷன் கேப்பனே. கொடுத்து தொலைற, நீ கிளம்பு. யாரோ வருவார சொன்னியா, அவருக்கு சேர்த்து கேப்பனே. கிளம்புறியா ஃபர்ஸ்ட்? ஹாய். ஹாய், உட்காருங்க. யா யா யா. ஷூர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இருக்கும்போது மேகிக்கு என்ன குறை? ப்ளீஸ் ஷட் அப். தேங்க் யூ. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஆர்டர் பண்ணீங்கன்னா விஷத்தை கூட சாப்பிடுவேன். விஷம்லாம் சாப்பிட வேண்டாம், ஒரு கப் காஃபி குடிங்க போதும். உப்லி, 2 காஃபி. ஐஸ் காஃபியா? சரி, அப்புறம் சொல்லுங்களேன், இத பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். உங்களை பத்தி ஒரு உண்மையை சொல்ல, வானத்தை போல உயரமா, கடலை போல ஆழமா ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் மேகி, அன்னைக்கு நான் உன்னை ப்ரொப்போஸ் பண்ண வந்தப்ப என்னை எப்படி அவமானப்படுத்தின, இந்த தாத்தா கிட்ட உன்னை எப்படி மாட்டி விடுறேன் பாரு. வாவ், so sweet. என்னம்மா யார் இவரு? தாத்தா, இவரு 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 என்னோட ஃப்ரெண்ட் ரமேஷ். ஓஹோ, உட்காரு. என்னோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட். உன் பேர் என்னப்பா? ரமேஷ் சார். எந்த ஊருப்பா? கும்பகோணம். கும்பகோணமா? ஆமா சார். கும்பகோணத்துல எங்க? கும்பகோணத்துல கோயில் இருக்கு இல்லையா சார்? அப்படியே ரைட்ல திரும்பி ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் திரும்பின உடனே அங்க ஒரு ரைட் வரும் சார். அங்க பட்டாபின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரோட பேரன் தான் சார் நானு. அட, பட்டுவோட பேர் நானே? இல்ல சார், பட்டாபியோட பேரன். அட இல்லப்பா, பட்டு என் கூட படிச்சவன்பா. ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல. அப்ப அவனை வந்து சின்ன குழந்தையில பட்டு பட்டுன்னு தான் கூப்பிடுவோம். பட்டுவோட பேர் நானே. அடாடாடாடாடா, ரொம்ப சந்தோஷம்பா. அவன் ரொம்ப நாணயமானவன்பா. அவன் வந்து எக்ஸாம் எழுதும்போது அவன் முன் பெஞ்சு, நான் பின்னால பெஞ்சு. அவனை பார்த்து நான் காப்பி அடிப்பேன். காப்பி அடிச்ச நான் ஃபெயில் ஆயிடுவேன், அவன் பாஸ் ஆயிடுவான். நாணயமுள்ள பையனாச்சுப்பா அவன். அவரோட பேர் நானே. ரொம்ப சந்தோஷப்பா, நம்ம ஊர்க்கார பையன் ஆயிட்டேப்பா. ஐம் வெரி ஹாப்பி மேகி. யோ குட் சாய்ஸ் மேகி, வெரி குட் சாய்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. கடைசியில் நம்ம ஊர் பையனையே தேர்ந்தெடுத்திருக்க நீ. வெரி குட். ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். வெரி ஹாப்பி மேகி. நான் எந்த வேலைக்காக யூஎஸ்லேருந்து வந்தனோ அது நிறைவேறிடுச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. காட் பிளஸ் யூ. நல்ல குடும்பமா? ஐ நோ திஸ் ஃபேமிலி. ரொம்ப வருஷமா சின்ன குழந்தையில உங்க அப்பா, உங்க தாத்தா, என் ஃப்ரெண்டு. மேக் தி பெஸ்ட் சூஸ் ஆஃப் ஹிம். ஸோ பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
ஹாய் காய்ஸ். ஹாய். ஹாய் கிராண்ட்பா. வணக்கம் தாத்தா. I got some good news for you. Come on, ஸ்வீட் எடுத்துக்கங்க. சார் ஸ்வீட்டா? சார் உங்களுக்கு என்ன ஷஷ்டியாத்தே பூர்த்தியா? இல்ல சதாபிஷேகமா? இல்ல. ரெண்டுமே இல்ல. ஆனா இது ஒண்ணு. Naughty. I like it. Thank you. கண்டேன் மாப்பிள்ளையை என்னுடைய மேகிக்காக. வர்ற 20ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். நீங்க தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். குறிப்பா போங்கோ. என்னோட மேகிக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் அக்கா ஸ்தானத்துல இருந்து அவ தான் எல்லாத்தையும் கவனிக்கணும். பாவம் சார். நல்ல ஆளை தேர்ந்தெடுத்தீங்க தாத்தா. போங்கோனம்னா அவ்வளவுதான். மேகி கல்யாண மேடையில உட்காந்துருக்கும் போது நெயில் கட்டர் எடுத்துட்டு வந்து நகத்தை கட் பண்ணிக்கோன்னு உயிரை வாங்கிடுவா. தாத்தா நான் வந்து ஒரு பொண்ணுக்குரிய அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பொங்கோ விட பெட்டரா நானே உங்க மேகிக்கு சொல்லி கொடுப்பேன். Good. கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படும் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய மேகிக்கு எங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கு தெரியுமா? கிருஷ்ணா கஃபேல. எது எப்படியோ மேகி சந்தோஷமா இருந்தா நேக்கும் சந்தோஷம்தான். ஓகே காய்ஸ், தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு எனக்கு. ஐ மேக் எ மூவ். தாத்தா நீங்க ஒரு யூஎஸ் ரிட்டர்ன் வித்தியாசமா சொல்லுங்க. ஓகே, ஹெட்டுக்கு டாப்ல லாட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு. ஓகே, மறக்காம ஸ்வீட்டை சாப்பிடுங்க. Bye. தாத்தா கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவே இல்லையே. தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா, அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்களேன். இல்லனா என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. மாப்பிள்ளை நான் தானே? நான் தானே. நான் தானே. அப்ப யாரு? சஸ்பென்ஸ். தாத்தா தாத்தா நல்ல தாத்தா தாத்தா போட்ட சட்டை, கோழி போட்ட முட்டை, உங்க முடி கொட்டின சொட்டை. நான்சென்ஸ். தாத்தா அட்லீஸ்ட் அந்த மாப்பிள்ளையோட போட்டோ இருந்தா காமிங்களே. போட்டோ பார்க்கணுமா? ஆமாமா தரேன். சாம் என்னடா அது? இந்த மாப்பிள்ள நம்ம சூஸ் பண்ண மாப்பிள்ள இல்லையாடா? எனக்கு 5 லட்சம் ரூபா கிடைக்கலன்னா நம்ம என்னடா பண்றது? வந்து போட்டோ கொடுங்கடா. தாத்தா எங்க 3 பேரையும் பாத்தீங்க. எங்க 3 பேரையும் உங்களுக்கு பிடிக்கல. ஆனா இந்த மாப்பிள்ளை மட்டும் புத்திசாலியா இருப்பான்னு அப்படி என்ன நிச்சயம்? அவன் குலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. குளங்கோத்திரம் மட்டும் தானே தெரியும். குளங்கோத்திரத்தை வச்சுட்டு அவன் கேரக்டர் எப்படியாக முடிவு பண்ணேன்? தாத்தா இதோ பாருங்க, மேகிக்கு நாங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியாது. இந்த மாப்பிள்ளைய நாங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். ஆமா. அவன் டெஸ்ட்ல பாஸ் ஆகலனா அவனுக்கு ஒன்லி நூடுல்ஸ், மேகி கிடையாது. ஆமாமா. டேய், அவன் எல்லா டெஸ்டையும் பாஸ் பண்ணுவான்டா. அது எனக்கு தெரியும்டா. போங்கடா. அடச்சி, அப்பயும் ஒண்ணு பேசல இப்பயும் ஒண்ணு பேசல, என்னடா அது? நீ சொல்வ நான் நினைச்சேன். நீ சொல்லுவேன் நான் நினைச்சேன். ஆமா, இப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லுவேன்னு ஒவ்வொருத்தரா நினைச்சுட்டு கடைசியில ஒருத்தரும் ஒரு இடமும் பண்ணல. வாங்கடா நம்ம போலாம். உள்ளே அது போய் ஏதாவது யோசிப்போம்டா. வாங்கலேண்டா. தூ சம்பந்தமே இல்லாம சக்சஸ்னு சொல்லாத. டேய், போட்டி ஆரம்பிங்கடா. கும் தாத்தா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஏய், நான் தான்டா முதலாட்டி கேள்வி கேட்பேன், ஓகேவா? கேள்றா, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? யார் கேட்டாலும் ஒண்ணுதான். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு 10வது படிக்கிற பையன் புஸ்தக கடைக்கு போயிட்டு 10வது புக்கை கேட்கறான். ஆனா கடைக்காரர் இல்லைன்னு சொல்லிடுறார். இருந்தாலும் அவன் புக் வாங்கி வந்துடுறான். எப்படி? அதான் புக் இல்லையே, எப்படி வாங்குவான்? அதானே நாங்க உங்ககிட்ட கேட்கறோம், நீங்க தானே சொல்லணும். சரி, எனக்கு தெரியாது, சொல்லு. எப்படின்னா அவன் 2 5ஆம் கிளாஸ் புக்கோ என்னட்டான், அவ்வளவுதான். முதல் படி வெற்றி. அடுத்த கொஸ்டின் என்னோடது மச்சி. தாத்தா இவன் வாயில இருந்து 50 ரூபான்ற வார்த்தையை வர வைக்கட்டுமா? அது எப்படி என் பெர்மிஷன் இல்லாம சொல்ல வைப்ப? வர வைப்பேன். பாப்போமே. 10 மொத்தம் எவ்வளோ? 20 20 20 40 40 5 55. இதோ சொல்லிட்டியே. நான் 50 சொல்லியே. இதோ இப்ப சொல்லிட்டியே.
சரிடா நான் கேட்கட்டுமா கேள்றா. ஒன்னே ஒன்று கேட்குறேன். எக் எந்த இடத்துல நிறைய கிடைக்கும்? கடையில தான். சரி எனக்கு தெரியாது, சொல்லு. ஐயா எக் மோர். ஒரு பையன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். அவன் அப்பா போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவன் அடுத்த தடவை மேக்ஸ்ல பாஸ் ஆயிட்டான். இருந்தாலும் அப்பா அடின்னு போட்டு அடிச்சிட்டார். ஏன்? அதான் பாஸ் ஆயிட்டேன்னு ஏன் அடிச்சாரு? அப்படி கேளு. ஏன்னா அவன் மத்த எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டான். எப்படி? இது கூட தெரியல இவனுக்கு. அடுத்த கொஸ்டின் என்னோடது. குடிக்கிற மோர் அதிகமா எங்க கிடைக்கும்? தெரியல, நீயே சொல்ல. எக்மோர்ல கிடைக்குன்னா வெண்ணெய். சரி நான் கேக்குறேன். மூணாவது கொஸ்டின், சாரி 6வது கொஸ்டின். கோழி ஏன் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கு? கோழி முட்டை தாண்டா போடும். எனக்கு தெரியாது, நீயே சொல்லிடுன்னு சொல்லு, நான் சொல்லிடுறேன். தெரியலையே. சொல்லட்டுமா? சொல்லு. கோழிக்கு 1 2 3 4 போட தெரியாது, அதனாலதான் முட்டை போடுது. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லதில்லை, நாம தான் வின் பண்ணோம். நிறுத்துங்கடா. தோத்துட்டல, கிளம்புடா போடா. கிளம்பு, காத்து வரட்டும். நீங்க கேட்டதெல்லாம் கேள்வியாடா? இதெல்லாம் ஒரு டெஸ்டாடா? யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல தெரியல. அப்புறம் என்ன உனக்கு பேச்சு வேற? முதல்ல இருந்து போய்க்கோடா. உனக்காக எங்களோட 6 என்ன கொஸ்டின்ஸ், பவர்ஃபுல் கொஸ்டின்ஸ் லீக் அவுட் பண்ணிருக்கோம். சிப்படா. ஏய், நீங்க என்ன சொன்னாலும் மேகி தாண்டா என் பொண்டாட்டி. இவனுங்க எல்லாம் ஃப்ராடுங்க தாத்தா, ரொம்ப மோசமானவனுங்க. அத மேகி எனக்கு அப்பவே சொல்லிட்டான். இது அக்ரிமெண்ட் கல்யாணம், பணத்துக்காக இவனுங்க ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சி, என்னடா? ஏண்டா ஃப்ராடுங்க மேல ஃப்ராடா இருக்கீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமாடா? என்னடா தெரியும்? ஏன்டா சொத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா, இவனுங்க யாரையும் நம்பாதீங்க தாத்தா. இவனுங்க எல்லாம் சீட்டர்ஸ் தாத்தா, யாரையுமே நம்பாதீங்க. ஃப்ராடு பசங்க, அயோக்கிய பசங்க. இவனுங்க பண்றது திருட்டு கல்யாணம் தாத்தா. உங்க சொத்தை புடுங்கிறதுக்காக இவங்க நாடகம் ஆடுறானுங்க. மிக்க துரோகம் தாத்தா, இவங்களை சும்மா விடக்கூடாது தாத்தா. துரோகிங்க. ச்சே. மேகி, 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 மேகி எங்க? தாத்தா வெளிய போயிருக்கா. எங்க போயிட்டா வெளியில? ஏன் தாத்தா, ஏன் கோபப்படுறீங்க? சுத்த போயிட்டாளா? ஏன் டேட்டிங் பண்ண போயிட்டாளா? ஏன் தாத்தா அவங்க அம்மா மாதிரி அவளும் ஆயிட்டாளா? எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் போட்டிருக்கீங்க, என்ன ஏமாத்திருக்கீங்க, எல்லாம் பணத்துக்காக. உங்களை நம்பினத்துக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நீங்க. சதி திட்டம், எல்லாம் சேர்ந்து சதி கும்பல். தாத்தா தாத்தா ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா ஒழுங்கா இருப்பா, நல்லா இருப்பா, நட்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க எல்லாம் ஒரு கிரிமினல் கேங் உருவாயிருக்கு. ஐயோ தாத்தா ப்ளீஸ், அந்த மாதிரி பணத்துக்காக. ப்ளீஸ் அந்த மாதிரி என்ன ப்ளீஸ் சொல்லி சமாதானம்? தாத்தா டிஸ்கஸ்டிங், டிஸ்கஸ்டிங். ஒரே ஒரு நிமிஷம் நான் ட்ரெச்சரி, ட்ரெச்சரி, ட்ரெச்சரி டு தி கோர்ட். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி இந்த மாதிரி பேசாதீங்க. எப்ப நீங்க எங்களை கிரிமினல்ஸ்னு சொல்றீங்களோ நான் இப்ப பேசி ஆகணும், நீங்க கேட்டே ஆகணும். ப்ளீஸ் கிவ் மீ ஒன் சான்ஸ். மேகியோட ஆம்பிஷன் ஒரு டிசைனர் ஆகணும்னு. அதுக்காக ஒரு ஸ்டால் பண்ணணும், நாங்க தான் ஐடியா கொடுத்தோம். அந்த ஸ்டாலுக்காக ஒரு 5 லட்சம் தேவைப்பட்டுச்சு. அந்த 5 லட்சம் எப்படி எப்படி அவளுக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. என்னெல்லாமோ பிளான் போட்டோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில இன்ஃபேக்ட் அவங்க அம்மா கூட நாங்க ஃபோன் போட்டு கெஞ்சினோம். ஆனா குடுக்கற சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த காசே வரல. ஸ்டால் போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு, பட் காசு வரல. என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியல. அப்பதான் நானும் மேகியும் சேர்ந்து ராகவன் பேங்க்ல வேலை செய்யறானேன்னு அவனை திருட வச்சோம். எப்படியாவது அந்த காசை திருப்பி கொடுத்துலாம் தான் நாங்க நிஜமாவே நினைச்சோம் தாத்தா. பட் அதை திருப்பி கொடுக்க கூட எங்களால முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அவ ஸ்டால் வச்சோம், அது ஒர்க் அவுட் ஆல. நான் கூட மீதி 10 lakhs ஃப்ளஷ் பண்ணிட்டேன். எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணோம், எங்கெல்லாமோ போனோம். அப்பதான் நீங்க ஃபோன் பண்ணீங்க. நீங்க ஃபோன் பண்ணி நீங்க அந்த நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணா நீ கேக்குற பணம் எல்லாம் கொடுப்பேன், நீங்க தான் ஒரு கண்டிஷன் வச்சீங்க. அந்த கண்டிஷனை தான் நான் யூஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் மேரேஜோட ஐடியாவே கொடுத்தேன். சத்தியமா அது என்னோட ஐடியா தான். ப்ளீஸ், அது மேகியோட ஐடியாவே இல்ல. அதுக்கான டோட்டல் பிளேமும் நான் எடுத்துக்கிறேன் தாத்தா. ப்ளீஸ், மேகி இஸ் வெரி சென்சிட்டிவ். அவளை பத்தி நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டோட ஐடியா கொடுத்ததே நான் தான். இந்த காசு எப்படியாவது நம்ம கையில வரணுமே, அதுக்காக கொஞ்ச நாளைக்கு யாரையாவது தேர்ந்தெடுத்து உன்னோட ஆக்டிங் ஹஸ்பண்டை நம்ம செலக்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தது நான். காசு நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்டை கட் பண்ணி விட்டுடலான்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன்.
ஒரு வயசான மனுஷனுக்கு அது எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி யாரும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. வயசான மனுஷனுக்கு அது எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி யாரும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. ஆமா, நினைச்சு பார்க்கல. அந்த நேரத்துல எதுவுமே தோணல. எங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி மட்டும் தான் நாங்க வரி பண்ணோம். அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தோணல தாத்தா. ஐம் ரியலி சாரி. மேகிக்கு ஐடியா கொடுத்தது நான் தான். ராக்ஸ திருட நக்குனது நான் தான். எல்லாமே நான் தான். ஐயோ, நான் திருடல தாத்தா, நான் திருடல போங்கோ, நான் திருடல தாத்தா. கொப்பரஞ்செட்டின்னு ஒருத்தர் எங்க பேங்க்குக்கு வந்தார். அவர் மாதிரியே கையெழுத்தையும் போட்டார். சரின்னு நான் தெரியாதனமா 5 லட்ச ரூபா செக்க பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவர் அதை எடுத்துன்னு போறதுக்காக 2 பேரும் கார்ல ஏறி போனோம். திடீர்னு போலீஸ் வந்துட்டு அந்த கொப்பரஞ்செட்டியை புடிச்சுன்னு போயிடுது. அதுக்கப்புறம் தான் நேக்கே தெரிய வந்தது அவர் போலி கொப்பரஞ்செட்டியார்னு. என்ன பண்றது, மேகிக்கும் அப்ப பணம் தேவைப்பட்டதானோ, அதனாலதான் அந்த பணத்தை நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. இப்போ நான் தானே எடுத்துன்னு வந்தேன். ஒரு பேங்க் ஆஃபீஸரா சின்சியரா நான் அந்த பணத்தை திருப்பியும் பேங்க்ல போய் திருப்பி கட்ட வேண்டாமா? அதுக்காக தான் தாத்தா நாங்க இத்தனை டிராமாவும் போட்டோம். அதனால நான் இதையும் திருடல தாத்தா. என்ன நம்புங்கோ, நீங்களா சொல்லுங்கோலேண்டா. ஓகே ஓகே ராக்ஸ், உன் சின்சியாரிட்டியை நான் பாராட்டுறேன். நீ திருடல பணத்தை. மனசாட்சிக்கு பயந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்க. ஐ ஹாப்பி அபவுட் இட். பட் ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய நாடகம் ஆடி என்ன நம்ப வச்சீங்க பாருங்க, ஒரு துரோகம் பண்ணீங்க பாருங்க, அதை என்னால மறக்க முடியாதுப்பா. இந்த கும்பல இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. என்ன விடுங்க, நான் போறேன். வழி விடுங்க, நான் போறேன். தாத்தா தாத்தா God. தாத்தா போக வேண்டாம் சொல்லுங்கடா. நகருங்க. ஐயோ தாத்தா தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா சொன்னா கேளுங்க தாத்தா தாத்தா. தப்பல்ல போகாதீங்க எங்க மேல தாத்தா. தான் தாத்தா. மன்னிச்சுக்கோங்க தாத்தா. உங்க பிளானிங், உங்க நாடகம் எல்லாம் இந்த 15 லட்சத்துக்கு தானே? இந்தாங்க 17 லட்சம். ஏன் கொடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு அப்புறமா தெரியும். Now I am living. Leave me alone. தாத்தா மேகில நேரத்துல நீங்க போக கூடாது. She'll feel very bad, please. இந்த நேரத்தில் தான் நான் போக வேண்டியிருக்கு. மேகிக்கு இது உப்ளி, என்ன ஆர்டர் ரெடியா? இதோ வருது. இங்க பாரு கண்ணா ராக்ஸ். என்னோடதுடா அது. ஆமா, பின்ன என்ன பெருசா ஸ்டைல் பண்ணிட்டு எங்க இந்த உப்ளி? டேய் ஏண்டா, காஃபி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இருடா. இது எனக்கு. ஆஹா, பேஷ். காஃபினா அது உப்ளி போடுற காஃபி தான். இந்த மாதிரி ஆறாமர காஃபி குடிச்சு எவ்வளோ நாளாருது. அட பாவி, எல்லாம் உன்னால தானடா. நீ மட்டும் அந்த ஆடை கொண்டு போய் மேகிட்ட காமிக்காம இருந்தேனா நாம இந்த மாதிரி நாய்ப்படாத பாடு பட்டிருக்க வேண்டாமோனோ? போங்கோ, நீயே சொல்ல. டேய், பணம் 10 செய்யும்னு சும்மாவா சொன்னாங்க? ஒன்னு 2 3 4 5 6 7 8 9 10. ஏன் 11 செய்யாதா? ஏன் 12 செய்யாதா? டேய் உட்காருடா. இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பேசுறதே நோக்கு பொழப்பா போயிடுத்து. 10 செய்யும் சொல்ல மாட்டா, பித்தம் செய்யுனாக்கும் சொல்லுவா. அதாவது பணம் ஒரு மனுஷனை அடிமையாக்கி அவன் மனசையே கலங்கடிச்சுனுவாக்கும் சொல்லுவா. அது தெரியாம ஏய், உண்மை தானே. நம்ம கூட பணத்தை வச்சுட்டு பைத்தியம் மாதிரி தானே சுத்தணும். நீங்கெல்லாம் அலைஞ்சிருப்பேன், என்ன தவிர. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே ஸ்டெடி ஆயிட்டு இருந்தேனே. யாரு நீ? இந்த கையில தான் அடிப்பேன் நினைச்சேன். இந்த கையில அடிச்சம் பாத்தியா? அதான் டேலண்ட். இனிமே நீ என் மேல கை நீட்டின. அன்னைக்கு கொப்பரம் செட்டியார் வந்து காட்டுன்னு காட்டினாரு. அப்ப பேசாம இருந்த. இப்ப நான் அடிச்சா? விடுறா. அப்புறம் போங்கோ. ஏய் விடுங்கடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எப்படியும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல்ல. யோசிச்சு பாரு, நம்ம மேகியோட தாத்தா நிஜமாவே ரொம்ப நல்லவரு. இந்த காலத்துல 15 lakhs யார்டு அப்படி சொல்ல எடுத்து கொடுப்பாங்க? யோசிச்சு பாரு, 15 லட்சம் சின்ன விஷயமே இல்ல இது. அவர் எங்க எடுத்து கையில கொடுத்தாரு? தூக்கி டேபிள் மேல போட்டு போனாரு. எது எப்படியோ நேக்கு பணம் கிடைச்சதே, அதுவே பெரிய விஷயம். அவரோட பணம் மட்டும் நம்ம கிடைக்காம இருந்தா என்னோட கதி என்னவாக்கா இருக்கும்? அதை விடு, இந்த கார்மேகம் இருக்கானோ டூப்ளிகேட் கொப்பரம் செட்டிக்கு பணத்தை எப்படிடா கிளியர் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேல ஒரு என்கொயரி கமிஷனே வச்சிருப்பான். நம்ம அத்தை விஷயத்துல அவரை மாட்டி விட்டோமோனோ, அவரை ஏமாந்து போயிட்டாரோனோ, அதுல இருந்து என் மேல ஒரு கண்ணையே வச்சிருந்தான் அவன். ஆமா,
இதுக்கெல்லாம் காரணமா இருந்த நம்ம கதாநாயகி அதான் சாமரத்தலையா குப்பி மேகி தலை காலி டப்பி எங்க காணும் எங்க டேய் டேய் அடங்குங்கடா. ஆமா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா அவளை காணோம். எங்க போயிருப்பா? தாத்தா கிளம்புன அடுத்த நிமிஷமே மேகி வந்தா. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண. அப்புறம் பார்த்தா கிளம்பிட்டா. ஐயா கிளம்பிட்டா. ஓ இவ்வளவுதானா? இதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. அவ எதுக்கு போயிருக்கா தெரியுமோனோ? அவ இன்னைக்கு சில்வர் ஜூப்ளியாக்கும் கொண்டாடின்னு இருக்கா. எதுக்குன்னு கேக்குறேன்? டேட்டிங்க்கு. இன்னைக்கு 25வது ஆளா டேட்டிங்க்கு ஒருத்தன் வரப்போறான். யார் வரானோ அவனுக்கு கோல்டன் பிரேஸ்லெட் கொடுக்க போறா. அவ கோல்டன் பிரேஸ்லெட். அப்படியா? அப்ப நான் இந்த சில்வர் பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டு ஒரு கோல்டன் பிரேஸ்லெட் வாங்கிடுவேன். ஆனா நான் அவ கடைசியா எப்ப நான் அவ கூட டேட் போனேன்? ஏய் சொல்லேன்டா, கத்தி மாதிரி பேசாம உட்காந்துருக்கே, சொல்லி தொலை. நான் எப்ப போனேன்? ஹலோ, நீ ரிஹர்சல் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லி லிஃப்ட்ல விண்டு காலை உடைச்சுக்கிட்டல்ல, அதுதான் நீ கடைசியா போன டேட். அது எனக்கும் தெரியும். போதும்டா போரும்டா. சரிடா. அவன் மட்டும் இன்னைக்கு டேட்டிங் நல்லபடியா முடிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு சில்வர் ஜூப்ளி கொண்டாடின சீவக சிந்தாமணி நாக்கும் பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன். ABCD 1 2 3 बोलो डार्लिंग कब हो फ्री ABCD 1 2 3 बोलो डार्लिंग कब हो फ्री छुप छुप के हम प्यार करेंगे ढूंढ लेंगे बड़ा कोई ट्री EFG ஹாய். ஹாய் guys.